கேரக்டர் வெப்னு என்னன்னா, ஹீரோ தனியா ஒரு ஹீரோவா ஆக முடியாது. அவரை சுத்தி கதாபாத்திரங்கள் பண்ற விஷயங்களால தான் அவர் ஹீரோவா வந்து ஆவாரு. இதுக்கு முக்கியமான ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹீரோ. அண்ணாமலை படம் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு பால்காரர். ஆன்டகனிஸ்ட். இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் யாருன்னா, அவரோட ஃப்ரெண்டும் அவரோட அப்பாவும் ராதாரவி கேரக்டர் தான். 3வது பாயிண்ட் மென்டார். ஸோ அட்வைஸ் பண்றது, அந்த கேரக்டர் அட்வைஸ் பண்றது எல்லாமே அவங்க அம்மா கேரக்டர் தான். 4வது பாயிண்ட் கான்ஃபிடென்ட். இந்த படத்துல கான்ஃபிடென்ட் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜனகராஜ் தான். ரஜினி அவரோட மனசுல இருக்கிறது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாரு. அந்த பாவிங்களால தெருவுக்கே வந்துட்டான். ரஜினி மனசுல இருக்கிறத ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்றதுக்கும் இந்த கேரக்டர் வந்து உதவுது. 5வது பாயிண்ட் ஃபாயில் கேரக்டர். ஃபாயில் கேரக்டர்னா ஹீரோக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கேரக்டர் தான். வீட்டை இடிக்க வேண்டிய நிலைமை இடிச்சாச்சு. ராதாரவி அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பணக்காரங்களா இருக்கும்போது அவங்க நேர்மை தவறிடுவாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க பிஹேவியர் வேற மாதிரி இருக்கிறதால தான் ரஜினி பணக்காரரா ஆனதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர் வந்து நம்ம லைக் பண்ண முடியுது. ஒரு பழசு மாதிரி தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணுது பாத்தீங்களா. இதுதான் ஃபாயில் கேரக்டர். இது கொண்டு போய் அசோக்கிட்ட கொடுத்துருங்க. 6வது பாயிண்ட் லவ் இன்ட்ரெஸ்ட். இந்த படம் வந்து ரொமான்ஸ் பிலிம் வந்து கிடையாது. இந்த மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் அவரோட நீடை வந்து சொல்லுது. இந்த டைலாக் வந்து பாருங்க. இப்படி குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பழைய சிரிப்பை நான் மறுபடியும் பார்க்கணுங்க. ஸோ இந்த ப்ரொட்டகனிஸ்ட் ஆசைப்படுற விஷயங்களை லவ் இன்ட்ரெஸ்ட் மூலியமா வந்து சொல்ல வைக்கிறாங்க. ஸோ என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க.